2026ல் எந்த ராசிக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையானது மேஷ ராசி சொல்லும். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க போகிறார். 4ஆம் இடம்னாலே வீடை குறிக்கக்கூடிய இடம் தான். ஸோ அதில் குரு உச்சகதியில் 2026ல் இருப்பார். ஸோ அதனால் மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா மிதுன ராசிக்கு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசிக்கு தனஸ்தானத்திலேயே தனக்காரகன் குரு உச்சகதியில் இருக்கார். ஸோ அதனால் 2026ல் பணம் எங்கேருந்து வரும்னு தெரியாது, நிறைய பணம் வரும். நிறைய பணம் வந்தாலே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கு தானே. ஸோ கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு மிதுன ராசிக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது கடக ராசி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ராசிலேயே குரு பகவான் உச்சகதியில் இருப்பார். உங்களுக்கு பாக்யாதிபதி குரு பகவான். அவர் ராசிலேயே உச்சகதியில் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான பீரியட். நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாலே போதும், ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கனாலே நீங்கள் நினச்ச இடம் நினைக்காத விலையில், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறத விட கம்மியான விலைக்கு ஏதாவது சொத்துக்கள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கடகராசியும் சொத்துக்கள் அதிகம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது கன்னி ராசி. கன்னியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் இருப்பார். அதாவது கன்னி ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி தான் குரு. 4ஆம் வீடுனாலே சுகஸ்தான அதிபதி. லாபஸ்தானத்தில் உச்சகதியில் இருக்கும்போது டெஃபினட்டாக சுகத்தை ஏற்றும். எப்படி சுகத்தை ஏற்றும் அப்படின்னா, சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல தரமான வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கும் சொத்துக்கள் வீடு வாங்கிறதுக்கெல்லாம் 2026 சிறப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது விருச்சிகம். விருச்சிக பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதுங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதோ அந்த கடவுள் பிராப்தத்தால் டெஃபினட்டாக ஒரு சொத்து வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது மீன ராசி. மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சகதியில் இருப்பார் 2026ல். ஸோ அதனால் முன்ஜென்ம செஞ்ச கர்ம வினைகளான பயன்கள் இந்த பிறவியில் அனுபவிப்பீங்க. குறிப்பாக இந்த 2026ல் அனுபவிப்பீங்க. ஸோ அதனால் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு மீன ராசிக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும்.